இன்னைக்கு சிந்தனை சாலையில் நான் உங்களோட பேச போகிற புத்தகம் கூடு கட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சிறார் எழுத்தாளர்னு தான் சொல்லுவேன். நான் தமிழினியன்னு நான் தொடர்ந்து ஒரு 4-5 ஆண்டுகளாக நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான சிறுவன். ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, எழுத்தில் அந்த அன்பு புரிதல் எல்லாமே இருக்கிற மாதிரி நேரில் நம்ம பார்க்கும் போதும் இனியனுடைய அந்த சந்திப்பில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வச்சுருக்கிற பரிவு மரியாதை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழினியனுடைய 2வது புத்தகம் நான் நினைக்கிறேன் இது. ஏன்னா முதல் புத்தகமும் இருக்குது. இதில் கூடு கட்டுவோமான்னு சொல்லிட்டு இதுக்குள்ள 3 கதைகளை எழுதியிருக்காங்க. ஒரு முதல் கதை விளையாட சிறிது நேரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. விளையாட சிறிது நேரம் ஏன் அப்படின்னு அந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு பெற்றவர்கள் அந்த குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது. இல்லைன்னா ஒரு தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு சேனலை போட்டு விட்டுட்டு நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஏன்னா பெரியவங்க மொபைலில் மூழ்கிடுறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு குழந்தை தனிமையில் இருக்கும்போது விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அந்த குழந்தை இப்படி தட்டி விடுது கோபத்தில். அந்த பொம்மை என்ன பண்ணுதுன்னா, அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தெரியும் இல்லைங்களா, திரும்பவும் எழுந்து நின்றுக்கும். அது எழுந்து நிற்கிறத பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இந்த பொம்மை திரும்பவும் எழுந்து நின்றுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா இது என்ன இந்த பொம்மை திரும்ப எழுந்து நின்றுக்குச்சு அப்படின்னு தாத்தா கிட்ட கேட்கும். ஏன்னா தாத்தா விடுமுறைக்கு வந்திருப்பாரு. அப்போ தாத்தா சொல்லுவார், இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை உருவாகிற விதம், அது புவியீர்ப்பு சக்தியால் எப்படி இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொல்லியிருப்பார். உண்மையாலுமே தஞ்சாவூர் போகும்போது அந்த பொம்மை கடைகளை பார்த்து நான் வியந்திருக்கேன். ஏன்னா முதல்ல ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைனா ஒரு செட்டியார் பொம்மையும் ஒரு செட்டியாரம்மா பொம்மையும் மட்டும்தான் உட்காந்து தலையை ஆட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நவீனம் எல்லாம் பெருகினதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் அந்த பொம்மைகள் தலையாட்டுற விதமாக செஞ்சுருந்தாங்க. அந்த கலைநயத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கதகளி ஆடக்கூடிய மோகினி ஆட்டம், அப்புறம் தமிழருடைய கலைகள், பறை இசை அடிக்கிறவங்களுடைய இதெல்லாம் கூட தலையை ஆட்டிகிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் செய்தது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை பற்றி சொன்னதுக்கப்புறம் இந்த குழந்தை அந்த பொம்மையோடு அது விளையாடுது. தாத்தா ஊருக்கு கிளம்புற போது அந்த அவங்க குழந்தையோட அம்மா அப்பா சொல்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் இருந்ததுனால குழந்தை சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவர் சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் குழந்தைக்கு பொம்மையெல்லாம் கொடுக்கறத விட நீங்கள் குழந்தைங்களோட அதிக நேரம் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ரொம்ப அந்த சின்ன மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு கதை இருக்குது அப்படிங்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. 2வது ஒரு நீச்சல் கற்றுக்கிறதுனால எவ்வளவு நல்லது அப்படிங்கிறது ஒரு சின்ன கதையை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 2 பசங்க சைக்கிள் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போடுறது விளையாடுறது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய அப்பா சொல்லுவார், இல்லை நீங்கள் ஒரு நீச்சல் கற்றுக்கங்க, ஏன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிடுவார். இவங்க விருப்பம் இல்லாமல் தான் போய் அந்த நீச்சலில் பயிற்சியில் சேருவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதில் அப்படியே அவங்க ஈடுபடுத்திக்கிட்டு அந்த நீச்சலை முழுமையாக கற்றுக்கிட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மழைக்காலங்கள்லாம் ஆறு குளங்கள்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இவங்க 2 பேரும் மிதிவண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கல் தடிக்க அந்த மிதிவண்டி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சின்ன கல்லின் மூலமாக அது மிதிவண்டி கண்ட்ரோலில் இருந்து அது கட்டுப்பாட்டை இழந்து அது ரொம்ப வேகமாக போய் ஒரு ஆற்றுல விழுந்துடும். அப்போ அந்த ஆற்றுல வேகமாக வெள்ளப்பெருக்கு ஓடிட்டு இருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடடா நம்மளுக்கு தான் நீச்சல் தெரியுமில்ல, நம்ம ஏன் பயப்படணுன்ட்டு 2 பேரும் அந்த எதிர்த்து வர்ற அந்த தண்ணீரை எதிர்கொண்டு நீச்சல் போட்டு மேலே வந்துடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நம்ம அப்பா இது வெறும் உடற்பயிற்சிக்காக மட்டும் சொல்லலை, ஆபத்து காலத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கும்போது இந்த 2வது கதையில் என்ன தெரியுது, ஒரு சூழலியலில் எப்படி வாழணும்னு நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அழகாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அது இளவயதிலிருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்போது இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களில் வாழணும், இல்லை மழையே இல்லாத இடங்களில் வாழணும், காடு மேடுகளில் வாழணும், கடகண்ணியே இல்லாத இடத்துல கூட தங்களுடைய வாழ்க்கை அமைப்புகளை இது பண்ணிக்கணும். இயற்கையோடு இயந்த வாழ்க்கை தான் சூழலியல் வாழ்க்கை. அதை அழகாக மையப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. 3வது இதில் பார்த்தீங்கன்னா கூடு கட்டுவோமா அப்படின்னு 3 கதைகள் தான். கூடு கட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற ஒரு கதை. ஒரு குழந்தை
தன்னுடைய வீட்டில் குருவி வந்து அழகாக கூடு கட்டுது. கூடு கட்டிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுது. ஐயோ, நம்ம வீட்டில் அழகாக குருவி கூடு கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி காக்கா கூடு குருவி கூடெல்லாம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கூண்டு வாங்கி கொடுங்க, நான் கூண்டில் வளர்த்துவேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தையோட பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இல்லைப்பா இதெல்லாம் இயற்கையாகவே இருக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பறவைகள் வந்து இயற்கையாக விட்டோம்னா அதே போய் மரங்களில் கூடு கட்டி வாழ்ந்துக்கும் அப்படின்னு. இருந்தாலும் இந்த குழந்தையுடைய ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்கிறதுனால ஒரு கூண்டில் வந்து பறவையை கொண்டு வந்து தருவாங்க. அழகாக இந்த பையன் வந்து ஒரு கூடு மாதிரி அது கட்டி விட்டு அதில் அந்த குருவிகளை வளர்த்திட்டு வருவான். குருவிகளுக்கும் தினமும் உணவு நீரெல்லாம் கொடுக்கறதுனால அதுகளும் என்ன பண்ணும், அங்கேயே முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அழகாக வாழ்ந்துட்டுருக்கும். கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுதுன்னா, திடீர்னு ஒரு நாள் காத்தடிக்கும் போது அந்த கூடு களைஞ்சு விழுந்துருது. அப்போது குருவி வந்து அழுதுட்டுருக்கு. ஏன்பா அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குருவி சொல்லுது, எனக்கு வந்து இந்த இப்போ என்னுடைய கூடு களைஞ்சு விழுந்துருச்சு, ஆனால் இந்த கூட்டை எனக்கு கட்டிக்கிறதுக்கு எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லு. ஏன் கூடு கட்ட தெரியல? ஏன்னா நான் வந்து என்னுடைய இனங்களோட நான் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஒரு கூட்டை கட்டிக்கணுங்கிற அறிவு இருந்திருக்கும். நீ என்னை கொண்டு வந்து இங்கே வளர்த்திட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து என்னோட கூட எப்படி அமைச்சுக்கணும் தெரியல. அப்படிங்கும்போது தான் இந்த பையனுக்கு வந்து தெரியும், அடடா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டுமே. உடனே இவன் என்ன பண்ணுறான், அதுக்கு எப்படியாவது அந்த கூடு கட்டுறதை நம்ம சொல்லி கொடுத்து அதை இயற்கையோட வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மரத்தில் இருந்த ஒரு கூடு இருந்து அதை எடுத்துகிட்டு வந்து பாரு இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மொபைல் ஃபோனில் வந்து எப்படி கூடு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறான். பாருங்களேன், விஞ்ஞானத்தை இதில் கொண்டு வந்து அழகாக புகுத்தி தமிழினியன் ரொம்ப அழகாக இந்த கதையை எழுதியிருக்கான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இதை பார்த்தியா இதில் பாரு இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிகளையெல்லாம் போய் எடுத்துகிட்டு வாங்கும்போது அந்த பறவை போய் சின்ன சின்ன குச்சிகளையெல்லாம் எடுத்துகிட்டு வருது. இவங்களும் வந்து அந்த கொஞ்சம் குச்சிகளையெல்லாம் சேகரித்து கொடுக்குறாங்க. அப்போது இப்படி தான் நீ கூடு கட்டணும்னு சொல்லி தரும்போது அந்த குருவி அழகான ஒரு கூட்டை வந்து உருவாக்கிட்டு அந்த கூட்டிலேயே இருந்து அழகாக குஞ்சு பொறிச்சு தன்னுடைய பறவை இனங்கள் எல்லாம் வந்து பெருசானோன்னு அந்த கூட்டிலிருந்து அது கிளம்பி வேறு இடத்துக்கு போகும்போது இந்த பையனுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போகிறதா தமிழினியன் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து குழந்தைகள் சிறார் இலக்கியங்கள் வந்து ரொம்ப விரும்பி படிப்பேன். ஏன்னா நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிறார் இலக்கியம். இன்றைக்கி சிறார் இலக்கியத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பூங்குடி பாலமுருகன், சரிதா ஜோ, விழியன் இருக்காரு, நானார் கார்டன் சாரா இருக்காங்க, நிறைய எழுதிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப, அது தமிழினியன் ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு சின்ன வயது ஒரு குழந்தை, ஒரு 10 வயதுக்குள்ள உட்பட்ட ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி புத்தகத்தை எழுதியிருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புத்தகத்தை நம்ம வாங்கி படித்து அந்த குழந்தையை ஊக்கப்படுத்தணும்னு தெரிவிச்சுக்கிறேன். தமிழினியன் உங்களுக்கு சிந்தனை சாலை சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.